Radio City Podcast. செடி கொடிகளுக்கு உயிர் இருக்குங்கிறத பல வருஷங்களுக்கு முன்னாடியே ஜெகதீஷ் சந்திர போஸ்ங்கிற விஞ்ஞானி தன்னுடைய ஆராய்ச்சிகள் மூலமா நிரூபிச்சிட்டாரு. இப்பயுமே ஒரு செடியை நட்ட உடனே தண்ணி ஊத்துறத மட்டுமே கடமையா வச்சிருக்காம அந்த செடிகளோட கொஞ்சம் பர்சனலா டைம் ஸ்பெண்ட் பண்ணா அந்த செடிகள் வழக்கத்தை விட அதிகமா வளரும்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. உயிர் இருக்கிற செடிகளுக்கு மனிதர்களை போல உணர்வுகளும் இருக்கா? இந்த கேள்விக்கான பதிலும் இன்றைய பாட்காஸ்ட்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதோட இங்கிலாந்து நாட்டோட ஸ்காட்லாந்து யார்ட் போலீஸால கண்டுபிடிக்க முடியாத கேஸ் ஒன்ன செடியோட உதவியால கண்டுபிடிச்சத பத்தியும் பார்க்கலாம். ரேடியோ சிட்டியின் மர்மதேசம். செடிகளுக்கு உணர்வுகள் இருக்கு அப்படிங்கறத பாலிகிராஃப் கருவி கொண்டுதான் சோதனைகள் மூலமா நிரூபிச்சிருக்கிறாங்க. அது என்னப்பா பாலிகிராஃப் அப்படின்னு கேக்குறீங்களா? இப்ப போலீஸ்க்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கு, ஆனா அவர் குற்றவாளி அப்படியா அப்படிங்கறது தெரியல. அதுக்காக லை டிடெக்டர் மூலமா அவர் உண்மை சொல்றாரா பொய் சொல்றாராங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய கருவியோட பேரு தான் பாலிகிராஃப். இந்த சோதனைகளை முதலா நடத்தினவர் அமெரிக்காவை சேர்ந்த கிளீவ் பாக்ஸ்டர்ங்கிற பாலிகிராஃப் நிபுணர். அதாவது பாலிகிராஃப் கருவியில எலக்ட்ராடுகளும் ஒரு கிராஃப் வரையக்கூடிய கருவியும் இருக்கும். போலீஸ் விசாரணை அப்ப சந்தேகப்படக்கூடிய நபரோட உடல்ல பல பாகங்கள்ல இந்த எலக்ட்ராடுகளை பொருத்தின பின்னாடி அவர்கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க. அப்படி அவர் பதில் சொல்றப்ப அவருடைய உடம்புல ஏற்படக்கூடிய நுண்ணிய மாற்றங்களை இந்த பாலிகிராஃப் கருவி துல்லியமா கோடுகளா கிராஃப் வடிவில் பதிவு செய்யுது. இந்த பதிவுகள் உண்மை பேசுறப்ப ஒரு மாதிரியும் பொய் பேசுறப்ப வேற மாதிரியும் இருக்கும். இந்த வித்தியாசங்களை வச்சு அந்த நபர் சொன்னது உண்மையா பொய்யாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சரி, பாலிகிராஃப் எலக்ட்ராடுகளை செடியோட இலையோட இணைச்சு இந்த பரிசோதனையை கிளீவ் பாக்ஸ்டர் நடத்தியிருக்கிறாரு. செடிகளுக்கு உணர்வு இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒரு அறையில 2 செடிகள் இருக்கு. ஒரு செடியில பாலிகிராஃப் இணைக்கப்பட்டும் இன்னொரு செடியில பாலிகிராஃப் இணைக்கப்படாமலும் வச்சிருக்கப்பட்டிருக்கு. கிளீவ் பாக்ஸ்டரோட மாணவர்கள் 6 பேர் இந்த பரிசோதனையில ஈடுபடுத்தப்படுறாங்க. இவங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியா அந்த ரூமுக்குள்ள போயிட்டு வர்றாங்க. ஃபர்ஸ்ட் 5 நபர்களும் உள்ள போயிட்டு வெளியே வர்றப்ப பாலிகிராஃப் பதிவுகள்ல விசேஷமா எந்த மாற்றமும் இல்லை. ஆனா 6வது நபர் உள்ள போறாரு. பாலிகிராஃப் இணைக்கப்படாம இருந்த ஒரு செடியை வெட்டி எரிஞ்சிருக்கிறாரு. பாலிகிராஃப் பதிவுகள்ல மிக அதிகமான மாற்றத்தோட பதிவாகியிருக்கு. ஒரு மனுஷன் தன்னுடைய உடம்புல கடுமையான வலியில கவலைப்படும் பொழுதும் மனக்கவலையில இருக்கும் போதும் பாலிகிராஃப் பதிவுகள்ல என்ன மாற்றம் இருக்குமோ அது மாதிரியான மாற்றம் பக்கத்து செடியை வெட்டினப்ப இந்த செடியில ஏற்பட்டிருக்கு. இந்த கண்டுபிடிப்பு விஞ்ஞானிகளை பயங்கர ஆச்சரியத்துல ஆழ்த்தி இருக்கு. ஏன்னா இந்த பரிசோதனையோட அடுத்த நிலைமைக்கு அவங்க போனதுதான் ஆச்சரியத்தோட உச்சத்துக்கே கொண்டு போயிருக்கு. சில மணி நேரங்களுக்கு பின்னாடி பரிசோதனையில ஈடுபட்ட அந்த 6 மாணவர்களையும் தனித்தனியா அந்த அறைக்குள்ள அனுப்புறாங்க. மற்ற 5 மாணவர்களும் உள்ள போனப்ப பாலிகிராஃப் பதிவுகள்ல மாற்றமே கிடையாது. ஆனா அந்த செடியை வெட்டி எறிஞ்ச அந்த மாணவன் உள்ள போனப்ப பாலிகிராஃப் கருவியோட முள் தாறுமாறா இயங்கிருக்கு. இந்த செடி இன்னொரு செடி வெட்டப்பட்டதை உணர்ந்திருக்கு. அதோட வெட்டினது யாருங்கிறதையும் நினைவுல வச்சிருக்கு. சுமார் 1 மாசம் வரைக்கும் அந்த குறிப்பிட்ட மாணவன் மட்டும் அந்த ரூமுக்குள்ள நுழைஞ்ச போதெல்லாம் பாலிகிராஃப் பதிவுகள்ல மாற்றங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. செடிகளுக்கு உணர்வுகளும் இருக்கத்தானே செய்யுது. சரி, இங்கிலாந்து நாட்டோட ஸ்காட்லாந்து யார்டு போலீஸ் படை தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த துப்பறியும் படையா கருதப்படுது. 2வது தமிழ்நாடு போலீஸ சொல்றாங்க. அவங்களால கண்டுபிடிக்க முடியாத ஒரு கொலைக்காரனை செடிகள் அடையாளம் காட்டுச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இங்கிலாந்து நாட்டுல யார்க்ஷயர் நகருக்கு வெளியே ஒரு பண்ணை வீட்டுல வயதான ஒரு பெண்மணி தனியா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏராளமான சொத்துக்கள் இருக்கு. சொந்த பந்தம்னு யாரும் துணைக்கு கிடையாது. செடி கொடிகள் வளர்க்கறதுல அவங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருந்திருக்கு. வீட்டை சுத்திலும் பெரிய காய்கறி பண்ண, வீட்டுக்குள்ளேயும் நிறைய செடிகளை வளர்த்து வந்திருக்காங்க. ஒரு நாள் காலையில அந்த வீட்டுல வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் கதவை திறந்து உள்ள போனப்ப அவங்களுடைய எஜமானி அம்மாள்
படுக்கை அறையில கொலை செய்யப்பட்டு கிடந்ததை பார்த்து கூச்சல் போடுறாங்க. போலீசாரும் வந்து விசாரணையை தொடங்கியிருக்காங்க. எந்த விதமான தடயமோ சாட்சியங்களோ இல்ல. 12 நபர்கள் போலீசாரோட சந்தேக வளையத்துக்குள்ள வந்திருக்காங்க. ஆனா எந்த தடயமும் இல்லாம யாரையுமே கைது பண்ண முடியாது. ஏன்னா அங்க மனித உரிமை சட்டங்கள் ரொம்ப அதிகமாவே இருந்திருக்கு. சந்தேகப்படக்கூடிய நபரை பாலிகிராஃப் பரிசோதனைக்கு உட்படுத்த வேணும்னா கூட அந்த நபர்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். பல நாட்கள் ஆகியும் அந்த விசாரணையில எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. அப்பதான் இன்ஸ்பெக்டர் டெஸ்மாண்ட் அப்படிங்கிறவருக்கு புதுசா ஒரு யோசனை அவருடைய மனசுல உதிச்சிருக்கு. அமெரிக்காவோட கிளீவ் பாக்ஸ்டர் செடிகள்ல நடத்தின இந்த பாலிகிராஃப் பரிசோதனைகள் குறித்து அவர் ஏற்கனவே நல்லா படிச்சிருந்திருக்கிறாரு. அதனால செடியை வெட்டினவனை இன்னொரு செடி ஞாபகத்துல வச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா தன்னுடைய எஜமானி அம்மாவை கொலை பண்ண ஒரு கொலைகாரனையும் இந்த செடிகள் ஞாபகம் வச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட வச்சு இந்த கேஸை தொடங்குறாரு. கொலையான பெண்மணியோட படுக்கை அறையில இருந்த செடிகளோட பாலிகிராஃப் கருவிகளை இணைச்ச பின்னாடி அவங்களுடைய சந்தேக வளையத்துல இருந்த 12 நபர்களையும் ஒவ்வொருத்தவங்களா அந்த அறைக்குள்ள கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. ஒரே ஒரு நபர் உள்ள வந்தப்ப மட்டும் எல்லா செடிகள்லையும் பாலிகிராஃப் பதிவுகள்ல பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. கொலையாளி மாட்டிக்கிட்டான். பின்னாடி அவனை கைது பண்ணி முறைப்படி விசாரிச்சப்பதான் தான் கொலை பண்ணேங்கிறதையும் ஒத்துக்கிட்டான். ஆனா எந்த தடயமுமே கிடைக்காத இந்த கேஸ்ல செடிகள் மூலமா கொலைகாரனை கண்டுபிடிச்சாங்க ஸ்காட்லாந்து யார்டு போலீஸ். சில வருஷங்களுக்கு பின்னாடி 1974 ஜான் விட்மன்கிற அமெரிக்க விஞ்ஞானி தாவரங்களுடைய அதீத சக்திகள் தி சைக்கிக் பவர்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படிங்கிற புக்கை ரிலீஸ் பண்றாரு. இந்த புத்தகத்துல தான் செடிகளோட உதவியோட கொலையாளிகளை எப்படி கண்டுபிடிச்சேங்கிறத அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப விரிவாகவே சொல்லியிருந்தாரு. பாலிகிராஃப் கருவி மூலமா தாவரங்களுடைய உணர்வுகளை பதிவு செய்யக்கூடிய முறைக்கு அதை கண்டுபிடிச்ச கிளீவ் பாக்ஸ்டர் அவரை கௌரவிக்கிற விதமா பாக்ஸ்டர் எஃபெக்ட் அப்படிங்கிற பெயரை சூட்டிட்டாங்க. மனிதர்களுக்கு உணர்வுகள் இருக்கிற மாதிரியே செடிகளுக்கும் உணர்வுகள் இருக்கு அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் ப்ரூவ் பண்ணிட்டாலும் அது எப்படிங்கிறது தான் இன்னும் விளக்க முடியாத மர்மமா இருக்கு. ரேடியோ சிட்டியின் மர்மதேசம் உங்கள் ஆர்ஜே ஜானுடன். மர்மதேசம். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட்.